எதை கூட்டல் எதையோ. அமைதி கூட்டலாகி என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமைதியாகி. திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சொல் திரும்ப திரும்ப. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறு நாமும் சொல்வோம். மரபு. யானை பிளிரும். ஆண்டே அலரும் என்பது ஒளிமரபு. புலியின் இளமை பெயர் புலிப்பறல். பூ பறித்தால் என்பது வினைமரபு. என்றெண்ணி சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று. மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மதைத்தலை. வரும் கூட்டல் அளவும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வருமளவும். அறிவிலார் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையார். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். காரணம் ஆகின்றது என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காரணம் கூட்டல் ஆகின்றது. எள்ளுவர் இச்சொல்லுக்குரிய பொருள் இகழ்வர். பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பொருள் செல்வம். பகுத்து கூட்டல் அறிய என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகுத்து அறிய. பழமை கூட்டல் மொழி பழமொழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. தொலைக்காட்சி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தொலை கூட்டல் காட்சி. தேனிசை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தேன் கூட்டல் இசை. திரை என்ற சொல்லின் பொருள் அலை. மழை நீரை சேமித்து வைப்பது பெரிய கடனாக இருப்பது கடல். மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் பொந்து. அக்கறை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் கரை. 400 இச்சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் 4 கூட்டல் 100. கண் கூட்டல் இமைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இமைக்கும். சூறை கூட்டல் காற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சூறக்காற்று. மணியோசை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மணி கூட்டல் ஓசை. உரிமீன் என்பதன் பொருள் பெரிய மீன். எழுவாய் என்பது பெயர் சொல். பாடல் பாடினால் இத்தொடரில் எது இல்லை எழுவாய் இல்லை. அமுதன் ஓடினான் தொடரில் ஓடினான் என்பது பயனில்லை. நேர்மை எப்போதும் தரும் நன்மை. பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல். கருதவும் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைக்கவும். அறிவிலார் என்பதன் பொருள் அறிவில்லாதவர். மடைத்தலை என்பதன் பொருள் நீர் பாயும் வழி.